அந்த புகழ், அந்த அந்த ஒரு ஒரு ஸ்டைல், ஒரு மாதிரி ஒரு 10 பேர் கூடவே இருப்பாங்க. நிற்கிறீங்களா தம்பி? 2 பேர் தம்பி நில்லு, 2 பேர் நில்லுங்க. சும்மா உட்காந்துக்கிறீங்க, நில்லுங்க தம்பி. கூட நில்லுமா. இவர் கூட எப்பயுமே ஒரு 4 பேர் நிற்பாங்க, பவுன்சர் மாதிரி. இப்போ என்ன தெரியுமா, இவரும் போயிட்டாரு, கூடகிறவனும் போயிட்டாங்க. இவர் மூவரும் போவோம், இவர் தனியாக இருக்கிறார். யாரும் இல்லை எனக்கு, யாரும் இல்லை. மனைவி வந்துட்டு இருக்காங்களா? கை தூக்குமா, கை தூக்கட்டுமா? நான் பார்த்தது இல்லை, இது வரைக்கும் பார்த்தது இல்லையாம்மா? ரைட். ஏம்மா குழியில் இருந்தால் சாப்பாடு கொண்டு வந்து தருவியாம்மா? தனியாக கொடுத்துவியான்னு கேட்டேன். நேராக உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ரைட். இவரும் இவர் கூட்டம் என்ன ஆயிடுது? வசனம் போடுறீங்களா? இவரும் இவர் கூட்டங்களும். அதில் ஒரு வார்த்தை போட்டுருது, கவனிங்க. அழித்து விடும். 2வது சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்ச, நம்ம அடித்து கொண்டு போகாமல் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆள் நிற்க பலன் கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். சொல்ல, நடக்க பலன் தந்தார், வாழ பலன் தந்தார், இதை சுமக்க பலன் தந்தார், அவரை துதிக்க பலன் தந்தார், அவரை ஆராதிக்க பலன் தந்தார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த குழியில் ஒரு ராஜா இருக்கிறார். இந்த குழியில் ஒரு ஆமேன். இந்த இந்த கொடுமுடியில் இவங்க தான் இருக்கிறாங்க. நெல்லு தம்பி, நல்ல பவுன்சர் மாதிரி நிற்கிறீங்க. கொஞ்சம் முன்னாடி நெல்லுங்க, வீடியோவில் பார்க்கட்டும். பாருங்க, இவர் சுற்றி எவ்வளோ பேர் பார்த்தீங்களா? பொறாமை இல்லையா? பொறாமை இல்லையா தம்பி உனக்கு? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவரை சுற்றி. அந்த ஆளை பார்த்தாலே ஒரு பெரிய ஒரு பெருமை தான் இல்லையா தம்பி? ஒரு 4 பேர் இருந்தாலும் பெருமை இல்லையா உங்களுக்கு? பெருமை இல்லையா? 4 பேர் கூட இருந்தால் ஒரு பெருமை தானே, ஒரு தெம்பு தான், ஒரு பந்தா பண்ணலாம். சொல்லுங்க, பந்தா பண்ணலாம். ஆனால் மூவரும் போகும், அழித்து விடும். வசனம் போடுங்க, அழித்து விடும், அடித்து கொண்டு போகும். தம்பி, இவரை நம்பி வந்தீங்களே, இவரும் ஃப்ரெண்டு தான், இவர் கூட ஃப்ரெண்டு தான். ஆனால் இவர் நினைக்கிறார், அவர் குழியில் இருக்கிறார், இவர் கொடுமுடியில் இருக்கிறார். ஸோ அவர் யாரை தேடி போவார் தம்பி? அவரை தேடி போவீங்களா, டாப்பில் இருக்கிறவரை தேடி போவீங்களா? சத்தமாக இன்னைக்கு ஊழியங்களை கூட பாருங்களேன். ஒரு பிரசங்கியார் ப்ராப்ளமாக இருந்தாருன்னா அவர் தேடி எல்லாரும் போகிறாங்க. எங்களை மாதிரி ஆட்டில் யாரும் தேடியே வரதில்லை. ஒரு ஆல்பத்தில் ஒரு பாட்டு போட்டிங்கன்னா ஃபெமிலியர் ஆகிடுவாங்க.